அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்முடைய டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைனுக்காக ஒரு புதிய யூடியூப் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்முடைய சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டாப். டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேஃப், ஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன், பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா படிப்பகம். டேஃப் ஆன்லைன் படிப்பகம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்முடைய மாணவர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் சம்பந்தமான எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்த ஆன்லைன் டாப் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கட்டாயமாக பார்த்தீங்கன்னா 2026 நம்ம ஆன்லைனில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஸோ ஆன்லைனில் படிக்கக்கூடிய மாணவர்கள், நமது டேஃப் மாணவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நம்ம ஒரு நல்ல தெளிவான ஒரு கல்வி, ஓகேங்களா, வரக்கூடிய எக்ஸாமில் கிளியர் பண்ணுற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபுல் டெஸ்ட் பேஜ் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வழங்க போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த டாப் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தான் வெளியிட போகிறோம். சரிங்களா? ஓகே. என்னுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கப்பாண்டி. நான் தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்சார்ஜாக இருக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம ஆன்லைனில் டேஃப் ஆன்லைனில் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் உங்களுக்கு இன்சார்ஜாக இருந்து கிளாஸ் அப்லோட் பண்ணுறேன், டெஸ்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனல் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே நான் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். உங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே. அது பார்த்தீங்கன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அக்கிலேர் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. இந்த குறளோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எந்த ஃபீல்டில் நம்ம இறங்கினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா சினிமாவாக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா நடனமாக இருக்கட்டும், இல்லாட்டி பாட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி படிப்பாக இருக்கட்டும், எதில் நம்ம இறங்கினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய புகழ் அங்கே நிலைச்சு நிற்கிற மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, எஸ்ஐ, போலீஸ், டெட்டு, டிஆர்பி, யூபிஎஸ்சி, பிஓ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம படிச்சுட்டு இருப்போம். சரிங்களா? ஸோ அந்த ஃபீல்டில் நம்ம இறங்கிட்டோம். கட்டாயமாக நம்முடைய புகழை அங்கே நிலைநாட்டணும். சரிங்களா? அது எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? நம்ம இந்த ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிராஷ் கோர்ஸ், ஓகேங்களா, டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வழங்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்து நம்ம டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேப்பில் ஆன்லைன் சம்பந்தமான இப்போ ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களோட ஃபீட்பேக்கு, மார்க்கு, ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்ஸ் அவங்களுக்கு கொரியர் அனுப்புறது, ஆன்லைன் அட்மிஷன் எப்படி போயிட்டு இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சம்பந்தமான மென்டார், அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே தான் நம்ம உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி கதை. இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கையில் ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் கொடுத்துட்றோம். சரிங்களா? கொடுத்துட்டு ஒரு ரூமில் அவளை விட்டுருதோம். விட்டுட்டு நீங்கள் டிராயிங் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் தான் இருக்குது. அதில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வரைகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை பார்த்து வரைகிறாங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜன்னலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சி, மலை, மரம், வயல், பறவை பறக்கிறது, இதெல்லாம் பார்த்து ஓவியமாக வரைகிறாங்க. இப்போ இந்த 2 பேருக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட்டு? ஓகேங்களா? அதாவது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் நம்ம எப்படி பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு சூழ்நிலைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. ஓகேங்களா? அதில் என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை தான் பார்க்கணும் இல்லைங்களா? அதாவது ஒருத்தர் பார்த்தீங்களா ஜன்னல் மட்டும் தான் வரைஞ்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கும் வெளியில் தெரியக்கூடிய அந்த இயற்கை காட்சியை வரைஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்வை 2 விதம் இருக்குது. பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த 2026 நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? ஏன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக டிஎன்பிசியில் கால்ஃபர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸும் கால்ஃபர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இந்த 2026 எப்படி பார்க்க போகிறோம், நம்ம உள்ள கையில் உள்ள நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், அதை நம்ம திங்க் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டோம்னா கட்டாயமாக வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக படிங்க. நம்மளுடைய டேஃப் டாப் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். சரிங்களா? நம்முடைய ஆன்லைன் டீம் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக படிங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸ் எத்தனை டைம்னாலும் பார்த்துக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ வந்து 1 இயர் கோர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, 1 இயர் கோர்ஸ், 6 மந்த் கோர்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா. இது இப்போ கிராஷ் கோர்ஸ் வந்து 2 மந்த் 3 மந்த் இந்த மாதிரி இருக்கும். இந்த டூரேஷனுக்குள்ள நீங்கள் எத்தனை வாட்டினாலும் கிளாஸ் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 1 இயர் கோர்ஸ் அப்படிங்கும் போது நீங்கள் மார்னிங் ஈவினிங் நைட் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ நீங்கள் ரிவிஷன் கிளாஸ் எடுத்து பார்த்துக்கலாம். அந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டெஸ்ட் பேஜும் நம்ம கொடுக்க போகிறோம். டெஸ்ட் பேஜும் நம்ம அதிகமாக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. அந்த கிளாஸோட சேர்த்து டெஸ்ட்டும் கொடுக்குறோம். நீங்கள் கிளாஸ் பார்த்து ஒவ்வொரு இப்போ டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் அதுக்கான சப்ஜெக்டை பார்த்து நீங்கள் அழகாக கிளாஸ் பார்த்து டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கையில் இருக்குது. ஓகேங்களா. அதாவது யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. இந்த குறளும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, அதாவது கல்வி கற்றவருக்கு சென்ற இடம், சென்ற ஊர், சென்ற நாடு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்படி அந்த கல்வி வந்து நமக்கு வந்து சிறப்பு வாங்கி தருது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வியை வந்து கற்காமல் காலம் கழிப்பது ஏனோ, அதாவது கற்காமலாம் வந்து அந்த நம்ம வந்து நேரத்தை வந்து கடத்திக்கிட்டே இருக்கும். எதுக்காக அப்படி கடத்துறோம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கல்வி தான் நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம் இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தான். ஸோ வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க, இந்த டைத்துலாம் படிக்கணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்கா படிங்க. ஓகேங்களா. 1 ஹவர் கிடைக்குதா படிங்க, ½ ஹவர் டைம் கிடைக்குதா படிங்க. எப்போவுமே படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வெற்றி பெற்றிடலாம். சரிங்களா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த உலகம் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொன்னால் கேட்காது, ஜெயிச்சவங்க சொன்னால் கேட்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முயற்சி பண்ணி தோற்றுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய அனுபவம் நமக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம நினச்சிருப்போம் அவங்களே வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணல, அவங்களாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த இடத்துல வந்து தடுக்கி விழுந்திருக்கலாம், நீங்கள் அந்த இடத்துல தடுக்கி விழக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அதை நம்ம எடுத்துக்கணும். அதான் சொல்லுவாங்க, எல்லா அட்வைஸும் நம்ம வந்து எடுத்துக்கணும் இல்லை, நமக்கு வந்து தேவையான அட்வைஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிறதுல வந்து ஒரு நன்மை இருக்குன்னா தாராளமாக நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா. ஸோ அதனால் வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க நான் கேட்க மாட்டேன், அவங்க அட்வைஸ் பண்ணிட்டாங்க நான் ஃபுல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறது இருக்காதிங்க. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஒரு தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா. அது கட்டாயமாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். புதுசாக படிக்கிறவங்க ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் 1 இயர் 2 இயர் 3 இயர் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 1 இயரை 2026 கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த இயர் எண்டில் நம்ம வந்து எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங்காக கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். அது எந்த மாற்றமும் இல்லை. குரூப் 1 படிக்கிறவங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸு, அடுத்து குரூப் 2 பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸு, நீங்களும் அடுத்தடுத்த எக்ஸாம் நோக்கி கண்டிப்பாக வந்து நகரணும். அதுதான் நமக்கு நம்முடைய டேஃப் ஆன்லைனோட முக்கியமான குறிக்கோள். நம்மளுடைய மாணவர்கள் வந்து அனைவருமே பாஸ் பண்ணி நல்ல முறையில் படிக்கணும். சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. எப்படி படிக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கவர் பண்ணணும், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கணும், கிளாஸ் இப்போ கிளாஸ் புதுசாக படிக்கிறவங்க எப்படி கிளாஸ் பார்த்து படிக்கணும், இல்லை ஆல்ரெடி 1 இயர் 2 இயர் படிக்கிறவங்க எப்படி நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப நம்மளுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். சரிங்களா. என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2024 2023 2022 2021 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் படித்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்லைனில் படிக்கக்கூடியவங்க நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து கட்டாயமாக இருக்கணும். ஓகேங்களா. நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணது போக கிளாஸ் கொடுத்தது போக உங்களுடைய உழைப்பும் கட்டாயமாக வந்து தேவைப்படும். கட்டாயமாக நீங்களும் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2026 நம்ம வந்து நம்மளுடைய இலக்கை வந்து அடைஞ்சிடலாம், நம்மளுடைய பிளேஸில் இறங்கிடலாம். சரிங்களா. ஸோ அந்த இந்த மாற்றமில் பயன்படுத்திக்கோங்க. சொல்லுவாங்க 2026 லாஸ்ட் தானே போகிறது, அதண்டி என்ன பண்ண போகிறேன், வேலைக்கு போ, படிக்காத, இந்த மாதிரி நிறைய இது வரும். சரிங்களா. அது ஒருத்தவங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து. சரிங்களா. பட் நீங்கள் போனாலுமே வேலைக்கு போகக்கூடியவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்முடைய யூடியூப் சேனல் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா. ஸோ டேஃப் டாப் எப்பவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. டேஃப் ஆன்லைன் படிப்பகம். ஓகே, இந்த இமேஜ் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இமேஜ். ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லுது. என்னன்னு பாருங்கள், ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க, அந்த மரம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளிர் வந்து வெளியில் வருது. ஓகேங்களா. அதான் போட்டிருக்காங்க பாருங்கள், முடிந்து விட்டது என பலர் நினைக்கும் போது அவ்வளோதான் முடிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்திலேயே மறுபடியும் தோன்றுவது தான் மிக தொடக்கமான வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மரத்தை வெட்டிட்டாங்க, அந்த மரம் அவ்வளோதான் இனிமேல் முடிஞ்சுது தளராதன்னு சொல்லும் போது அதுலேருந்து ஒரு துளிர் வந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மரம் மீண்டும் வளரும், மிகப்பெரிய ஆலமரமாக மாறும் இல்லைங்களா.
ஸோ அதை தான் நீங்கள் வந்து மனசு உடஞ்சிருந்தீங்க. இப்போ நீங்கள் குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் எழுதிருப்பீங்க, குரூப் 1 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ அதில் ரிசல்ட் வரலையா, ஐயோ பார்த்துக்கலாம், வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்க வேணாம். உங்களுடைய முயற்சியை நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஃப் டாப் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கரண்டில் போகக்கூடிய நம்முடைய ஆன்லைன் கோர்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்குது, அடுத்து இந்த ஜனவரி மாதம் வந்து என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்தடுத்து ஓகேங்களா, இப்போ அடுத்தடுத்த பேட்ச் நான் நிறைய சார் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா, திரு ஆகாசம் ஐயா சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஆன்லைனில் வந்து ஆன்லைன் மாணவர்கள் வந்து மிக சிறப்பாக வந்து அவங்க வந்து செயல்படணும். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நிறைய எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக அவங்களை வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக நம்ம டேஃப் டாப் வந்து இருக்கும். நானும் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பேன். நீங்கள் அதை எந்த மாற்றமில்லை, படிங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்ன கோர்ஸ் போகுது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. விருப்பப்பட்ட மாணவர்கள் கட்டாயமாக நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து மிக குறைவான கட்டணத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் போடுறோம். சரிங்களா? டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே, நம்ம வந்து குறைஞ்ச இடத்துல 1000 ரூபா 1500 இந்த ரேஞ்சில் தான் நம்ம டெஸ்ட் பேஜ் போடுறோம். சரிங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கூட ஒரு 1000 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுற மாதிரி. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீம் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஏடிஓ டீம், டைப்பிஸ்ட்டு, குவாலிட்டி டீம், கரெக்ஷன் டீம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 டீம் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேங்களா. இப்போ நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய டாப் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் எல்லா கொஸ்டினுமே அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நீங்களும் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் கிளாஸும் அதே மாதிரி தான் ஓகேங்களா. நம்மளுடைய கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஹெச்ஓடி இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரான்ச் நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு 60 பிரான்ச் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே எல்லாருமே ஸ்டாஃப் இருப்பாங்க. பாலிட்டி ஸ்டாஃப், ஹிஸ்ட்ரி ஸ்டாஃபு, எக்கனாமிக், ஜாகிரஃபி, சயின்ஸு, யூனிட் 6 இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த சப்ஜெக்டோட ஹெச்ஓடி இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்மளோட டேஃப் ஹெச்ஓடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு தான் நம்ம வந்து கிளாஸ் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிளாஸும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பைலிங்குவல் கிளாஸாக தான் கொடுக்குறோம் ஓகேங்களா. லாங்குவேஜ் தமிழ் மட்டும் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஎஸ் எல்லாமே பைலிங்குவல் கிளாஸ், மேக்ஸ் கிளாஸும் பைலிங்குவல் கிளாஸ் தான் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ அது மாதிரி கிராஷ் கோர்ஸும் பார்த்தீங்கன்னா மிக குறைவான கட்டணத்தில் 1000 ரூபா, 800 ரூபா, 600 ரூபா அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிப்ரவரி 8 இருக்குங்க இல்லைங்களா. பிப்ரவரி 8 வந்து குரூப் 2A மெயின்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிட் வைஸாக யூனிட் 1 யூனிட் 2 அது வைஸாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. என்னெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியா தமிழ் சொசைட்டி பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். அடுத்து ஜாகிரஃபி பண்ணுறோம், எக்கனாமிக் பண்ணுறோம். சரிங்களா? இந்த 5 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ் பண்ணுறோம். இந்த கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி கம்மியான ரேட்டில் தான் நம்ம ஆன்லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம். இப்போ வந்து ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்மளோட ஆன்லைன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் 1000 கொஸ்டின் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்கு, நம்ம டேப் கொஸ்டின் எல்லாமே கலந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து டிஸ்கஷன் கிளாஸ் மாதிரி சூப்பராக வந்து நம்முடைய இந்த கிளாஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேஃபோட ஹெச்ஓடிஸ் வச்சு தான் நம்ம வந்து கிளாஸ் வந்து கொடுக்குறோம். ஆல்ரெடி இதுக்கான பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேப் சேனலையும் போட்டிருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கலாம் யார் யார் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கான தகவல் வந்து நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளாஸை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லையும் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா. டேப் ஆன்லைன் படிப்பகம் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லையும் தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். இப்போ வந்து ஆன்லைனில் என்னென்ன கோர்ஸ் போகுது, இப்போ கரண்டில் என்னென்ன அட்மிஷன் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் ஓகேங்களா, அடுத்தடுத்த எக்ஸாமுக்கும் நம்ம வந்து டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்தடுத்துலாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங், இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு இருக்குது, டிஎன்பிசிக்கு போயிட்டு இருக்குது ஓகேங்களா. இப்போ எஸ்ஐக்கு போனோம்னா இப்போ எஸ்ஐக்கு வந்து ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் எஸ்ஐக்கும் போலீஸுக்கும் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டு, டிஆர்பி, இன்ஜினியரிங் சர்வீஸ் எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்குது. பேங்கிங்கும் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ பேங்கிங்கும் நீங்கள் வந்து நம்மளுடைய ஆன்லைனில் வந்து படிக்கலாம் ஓகேவா. ஓகே, இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு அந்த என்னென்ன கரண்டில் வந்து என்னென்ன டெஸ்ட் பேஜ் போது கிளாஸ் போதுன்னு வியூ பண்ணி காட்டுறேன். இதில் விருப்பமுள்ள மாணவர்கள் நீங்கள் தாராளமாக நம்மளோட ஆன்லைன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நல்லா படிங்க, எந்த வரையும் பண்ணிக்கிறாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு கலெக்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸ்கூல் புக்கு கம்பல்சரியாக கையில் வச்சுக்கோங்க. 6லேருந்து 12 வரைக்கும். இப்போ 6லேருந்து நீங்கள் 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிலே எல்லாமே கவர் ஆயிடும். 11th 12th பார்த்தீங்கன்னா என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் புக்கு மட்டும் இருந்தால் போதும் ஓகேங்களா. இப்போ வந்து சயின்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன்,
அடுத்து யூனிட் 6. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 6 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் மேக்ஸிமம் கவர் ஆகாது. அதுக்கு மட்டும் நம்ம வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் நம்மளுடைய டேஃப் புக்ஸ் இருக்குது, அந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். டேஃப் புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். சரிங்களா? அது நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் ஆமு பதிப்பகம் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்லைனில் வாங்கக்கூடியவங்க ஆமு பதிப்பகத்தை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நியர்பை நம்மளுடைய பிரான்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பேமெண்ட் பண்ணி புக்ஸ் ரிவ்யூ புக் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? மற்ற புக் எல்லாமே ஸ்கூல் புக்கில் கவர் ஆயிரும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கையும் தாண்டி அவுட் சோர்ஸ் வந்து நிறையா வந்து கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவுட் சோர்ஸும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸ்கூல் புக்கையும் தாண்டி இப்போ டேஃப் புக்ஸு இல்லை மற்ற புக்ஸ் நீங்கள் விருப்பப்பட்ட புக்ஸ் வாங்கி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸுமே அதே மாதிரி தான். கிளாஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் மட்டும் இருந்து கிளாஸ் எடுக்காமல் நம்முடைய ஹெச்ஓடி ஸ்டாஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து கிளாஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக கிளாஸ் மட்டும் படித்தா போதுமான கண்டிப்பாக இருக்காது. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கும் படிக்கணும், நமக்கு சொல்லிக் கொடுத்த கிளாஸ் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அது போக தாண்டி நீங்களும் கொஞ்சம் தேடி படிக்கணும். ஏன்னா டிஎன்பிசி நம்ம வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் வேலைக்கு வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய தேடல் தான் நம்மளை வந்து அடுத்த கூட்டு போகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து தேடி தாராளமாக படிங்க, கட்டாயம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்ன கோர்ஸ் போகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்மளுடைய டேஃப் ஆன்லைன் படிப்பகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான கிளாஸ் போயிட்டு இருக்குது. ப்ளஸ் நம்ம டெஸ்ட் பேஜும் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீஸ். ஓகேங்களா? சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிளாஸும் கொடுத்துட்ருக்கோம், டெஸ்ட் பேஜும் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து கிளாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இன்ஜினியரிங் சர்வீஸில். அடுத்து பற்றி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து நம்ம வந்து திங்க் அப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து யூபிஎஸ்சிக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஈதல் பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து ஜனவரி 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 4க்கான டெஸ்ட் பேஜ். ஜனவரி 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டால் டெஸ்ட் தான் வைக்கிறோம். நீங்கள் ஆஃப்லைனில் நம்மளுடைய நியர்பை இருக்கக்கூடிய பிரான்ச்சில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து தேர்வு வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ போலீஸ்க்கு வந்து நம்ம ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் டெஸ்ட் பேஜும் கிளாஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழுக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ், அடுத்து மேக்ஸ், ரீசனிங் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிராஷ் கோர்ஸ் வந்து கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், டெஸ்ட்டும் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் நம்பருக்கு வந்து கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எதுனாலுமே, ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஃப் ஆன்லைன் படிப்பகத்தோட அஃபிஷியல் நம்பர். சரிங்களா? ஸோ இந்த நம்பரே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா நீங்கள் வந்து வெளியில் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி எது வந்து கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்காம இதை பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கொடுக்கணும்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்முடைய ஆன்லைன் நம்பர் 3 நம்பர் இருக்குது, 3 நம்பர் கேட்டு நம்மளுடைய ஆன்லைன் டீம் அனுப்பக்கூடிய ஓகேங்களா அக்கௌண்ட் டீட்டெயில் QR கோடுக்கு பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஆன்லைன் நம்ம டேஃப் ஆன்லைன் சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? என்ன பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வந்து அது வந்து நம்மளோட டேஃப் ஆன்லைனே இருக்காது. அதனால சொல்கிறேன், நம்மளுடைய அஃபிஷியல் நம்பர் இதுதான். ஓகேங்களா? நம்ம எல்லா ஷெடியூல்லையும் நம்ம டேஃப் சேனல் ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷெடியூல் எல்லா இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் தான் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ ஆன்லைன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9500384300. ஓகேவா? நீங்கள் எந்த டெஸ்ட் பேஜ் சொல்லனாலும் கிளாஸ் சொல்லனாலும் நம்மளுடைய ஆன்லைன் நம்பர் வந்து 3 நம்பர் வந்து கொடுத்துருப்போம். இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் நம்பர், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6382809713. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8668029422. இந்த 3 நம்பர் தான். 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கால் சப்போஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அடுத்த ஸ்டூடெண்ட் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயில் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தங்க கேட்குறாங்க டெஸ்ட் பேஜ் கேட்குறாங்கன்னா எத்தனை டெஸ்ட், டூரேஷன் எவ்வளோ ஃபீஸ் சொல்லி நம்ம ஃபுல் டீட்டெயில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது வெயிட்டிங் இருந்துச்சுன்னா அதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக நம்மளுடைய டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆன்லைன் டீம், படிப்பகம் டீம், இந்த டீம் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ காலையில் 9:30 to 7 o'clock வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாராவது நீங்கள் வந்து ஜாப் போயிட்டு வந்தோ இல்லாட்டி வந்து ஒர்க் போயிட்டு வந்தோ நீங்கள் எதுவும் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை காலேஜ் போயிட்டு வந்தோ நீங்கள் ஈவினிங் மேலே ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நாள் ஓகேங்களா, அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். ஃபீஸ் கட்டி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பக்கூடிய அனைத்து மாணவர்களுமே வந்து நம்ம வந்து நீங்கள் இப்போ டெஸ்ட் பேஜோ கிளாஸில் வந்து ஃபீஸ்க்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணிட்டு கட்டாயமாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா?
என்ன அப்படின்னா, ஏன்னா ஒருத்தங்களா ஜாயின் பண்ணும்போது அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு லிங்க் கொடுக்கணும், அட்மிஷன் நோட் பண்ணணும், ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் பண்ணணும், அடுத்து எனேபிள் பண்ணணும், இது மாதிரி ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜாயின் பண்ணிட்டோம், ரிப்ளை பண்ண மாட்டேங்குது, கால் பண்ணுறோம் எடுக்கல அப்படின்னு சொல்லி எதுவும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா இதுதான் சுச்சுவேஷன். ஓகேங்களா? இப்போ கால்ஸ் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் கால்ஸ் அதிகமாக வரும்போது ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கட்டாயமாக அட்மிஷன் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஃபீஸ் கட்டினவங்க, என்கொயரி கேட்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து அட்மிஷன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ, நம்ம டீம் வந்து ஃபாலோ பண்ணிடுவோம். நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஓகே, இந்த அபிஷியல் நம்பர் நம்மளுடைய டேஃப் படிப்பக நம்பர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேஃப் எஜுகேஷனல் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ மேக்ஸ் ரீசனிங் டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா சில்வர் மேக்ஸ் 3.0 அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி சிறப்பாக போயிட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மேக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ கோல்டு மேக்ஸ்க்கு வெயிட் பண்ணிருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக வந்து நம்ம வந்து ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம், இதுக்கு ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 or 4 டேஸில் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம கோல்டு மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ். டெஸ்ட் பேஜ் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இருக்குங்க இல்லையா? இப்போ பாலிட்டி, அடுத்து எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 6, இதெல்லாம் ஒரு 4 சப்ஜெக்ட் சேர்த்து ஒரு டெஸ்ட் பேஜ் அதுவும் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து மேக்ஸு, தமிழ் மேக்ஸ் ரீசனிங், அது இந்த 3 சேர்த்து நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங், இதுவுமே நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் போட போகிறோம். ஓகேங்களா? கூட வந்து அடிஷனல் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஆன்லைன் நம்பர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டேஃப் ஆன்லைன் படிப்பகத்தை வந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஏணிப்படியாக நம்மளுடைய ஆன்லைன் படிப்பகம் வந்து செயல்படும். நீங்களும் நல்லா படிங்க. ஓகேங்களா? மனம் தளராதீங்க, தொடர்ச்சியாக படிங்க. நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே ஆல் தி பெஸ்ட். நம்மளுடைய டேப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஆன்லைன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் கிளாஸ்க்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மென்டார் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு வந்து உங்களுக்கு மென்டார் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, எல்லாருமே வந்து நல்லா படிங்க, எதுவும் திங்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நம்முடைய திங்கிங் எல்லாமே ஸ்டடி மட்டும்தான். 2026 நம்மளோட தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.